ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எனக்காண்டி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி ஆமென். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய இருதயமானது அங்கலாய்த்து என்ன செய்யலாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக மனுஷன் கூட ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்களுக்கு செய்யாமல் கூட போயிடுவான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை செய்து அதை முடித்து அவருடைய நாமத்தை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும்படியாக தான் வைப்பார். அப்படிப்பட்ட தெய்வாதி தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்படி அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கின்ற போது ஆமென் அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில நேரத்தில் ஆமென் நம்முடைய உள்ளமானது தடுமாறி போகிறது. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள மனிதனைப் போல என்னால் வாழ முடியாதா, நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை உங்கள் இருதயமானது அங்கலாய்த்து காணப்படலாம். அருமையான சகோதர சகோதரிகளை நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் காசு பணம் பங்களா வீடு சொத்து சுகம் அது இருந்தால்தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொன்னால் ஆமென் அது உண்மையாக இருக்க முடியாது. ஆமென். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ஆண்டவரை இதுவரைக்கும் நீர் செய்த எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க, சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீங்க, அந்த நன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்து பார்க்கின்ற போது என் தேவாதி தேவன் இதற்கு மேலாகவும் எனக்கு என்ன செய்வீங்கன்னா நன்மைகளை செய்வீங்க. அந்த நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால் மனுஷனால் வந்த நன்மை அல்ல, கர்த்தரால் வந்த நன்மை. அந்த நன்மை வந்ததற்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்னா நீங்கள் தந்த நன்மைகள் இந்த உலகத்தில் ஆமென் எனக்கு சரீர சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கீங்க. ஆனால் பரலோகத்திற்கு வரும்போது அந்த பரலோகத்தில் இருக்கிற தெய்வாதி தேவனோடு கூட ஆமென் என்னுடைய ஆயுசு நாட்களை கழிக்கும் போது எத்தனை நன்மை ஆக இருக்கும், எத்தனை இன்பமாக இருக்கும் என்பதை நீர் எனக்கு என்ன செய்வீங்கன்னா புரிவித்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் நினைத்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், அது உங்களுக்கு நிம்மதி தரும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளில் என்ன செய்வார்னா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள்.